நாடாளுமன்றத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தை விஸ்வித் பாரத் ஊரக வாழ்வாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் என பெயர் மாற்றம். பெயர் மாற்றத்திற்கு எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் பேரணி. சவுதி அரேபியாவில் இருந்து 160 பயணிகளுடன் கேரளா வந்து கொண்டிருந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் நடுவானில் ஏற்பட்ட கோளாறு. கொச்சி விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டதால் உயிர் தப்பிய பயணிகள். சட்டத்தை மதிக்கும், கடுமையாக உழைக்கும், அமெரிக்கர்களுக்காக போராடும் ஒரு அதிபர் இப்போது உங்களிடம் இருக்கிறார். இதுவரை இல்லாத அளவிற்கு அமெரிக்கா வலிமை பெறப்போகிறது என அமெரிக்க நாட்டு மக்களிடம் அதிபர் ட்ரம்ப் பேச்சு. மக்களை காக்க குரல் கொடுக்க சொன்னால் டில்லியை குளிர்விக்க அறிக்கை விட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. 100 நாள் வேலை தொடர்பாக பட்டும் படாமல் அழுத்தம் கொடுக்கிறார் என முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம். முன்னாள் பிரதமர் நேரு தொடர்புடைய ஆவணங்கள் எதுவும் தொலைந்து போகவில்லை. அனைத்தும் 2008ஆம் ஆண்டு முதல் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியாவிடம் இருப்பதாக மத்திய அரசு விளக்கம்.